நீங்கள் ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறப்ப முறையான பயிற்சி வேணும், முறையாக மக்களை சந்திக்கணும், முறையான புத்திசாலி மிக்க அறிவு அரசியல் அறிவு ஆளுமை மிக்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்னு உங்களை சுற்றி வச்சுக்கணும். இது வந்து பேசிக். நீங்கள் வந்து இந்த 2000 ஓட்டுல புசியானந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு 38 மாவட்டங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க ஒரு திறமை இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆதவ அர்ஜுனா வந்து சபரீசன் பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போய் வால் பிடிச்சிட்டு போயிட்டு 2 இதுலையுமே எனக்கு எம்பி சீட்டு கிடைக்கல, விஜய் கிட்ட வேணா வந்த எம்பி சீட்டு கிடைச்சிடும், மார்ட்டினுடைய படத்தை நம்ம கொடுத்து வாங்கிடலான்ற வந்துட்டு அவர் பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி எங்கேயோ புக்கில் 2 வரியை படிச்சுட்டு பேசிட்டா அவருக்கு அரசியல் ஆளுமை இருக்குன்னு விஜய் நம்புறாருன்னா விஜய்க்கு அரசியல் புரியவில்லைன்னு நினைக்கிறோம். பல்டிகுமார் நிர்மல்குமார் பல கட்சி சுத்திட்டு வந்து திருப்பி நான் வந்து இன்னிலிருந்து என் தலைவர் விஜய் தான் என் தலைவர்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட ஆழமான கருத்தியலான விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் பல்ட்டி அடிச்சு 4 கட்சி மாறி வந்தானா அவர்கிட்ட என்ன மாதிரி ஒரு கருத்தியல் இருக்கும், என்ன மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும், அட்டாச்மெண்ட். நான் கொள்கை பிடிப்புக்குள்ளே வரல. ஏன்னா விஜய் தாவேக கொள்கை பத்தி என்ன சொல்லல. உன் கொள்கை என்னன்னு கேட்டா நம்ம சீமான் சொன்ன மாதிரி தான் டிவி கே இதான் உன் கொள்கை. என்ன கொள்கை இருக்கு டிவி கே சொல்லுங்க.